ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. நிறைய அந்த குரல் இழந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஆனாலும் அந்த சங்கீதத்தை கத்துக்கிற வாய்ப்புகள் அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வர்றது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பாடி தான் நம்ம லைஃப் வாய்ஸ் போயிடுத்துனா இப்போ ஒரு ரொம்ப பெரிய அழகான ஒரு நடிகை அவ மூஞ்சில ஆசிட் விட்டுருந்தா அடுத்த சூசைடு தானே. அதாவது என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் என்ன சொல்றது. பட் நம்மளுக்கு எப்பவுமே இது நடக்க போறது அதுலயே என்னுடைய வாழ்க்கை போயிடுத்து. பட் ஃபுல்லா போயிடுத்துங்கிறது எனக்கு அந்த உள்ள ரியலைசேஷன் கொஞ்சம் அப்புறம் வந்து அப்ப நான் பயங்கரமா நோயாளியாட்டேன். அது அந்த டாப்பா வரணுங்கிறது உள்ளூர நம்மளுக்கு அது நடக்க போறது இல்லைன்னு ஒரு ஐடியா மண்ட வந்த உடனே எனக்கு நோய் வந்துடுது. ஸ்பைன்ல டிபி வந்துடுது. சாக கடந்தேன். பாடிட்டு இருக்கும்போது ரூம்ல ரொம்ப சிரிப்பாங்க, கல்லெடுத்து எறிவாங்க. கண்டிப்பா லைலா காலேஜ் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அந்த காலம் 50 வருஷம் என்னால நான் 74ல வந்தேன். இந்த சிச்சுவேஷன்ல வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படியே உடைக்கிற மாதிரி தான் பயங்கரமா உடைச்சது. பயங்கரமா அது எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு வாய்ஸ் இன்ஸ்டிடியூட் தேவை. கண்டிப்பா அது தேவை. இது நான் சொல்லுவேன். நான் கடைசியில் என்ன பணம் இருக்கோ நான் சார் இன்னைக்கு அந்த பணம் எல்லாம் அந்த இன்ஸ்டிடியூட். இந்த மியூசிக்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ சார் ஆரம்பிச்சது? அது எனக்கு பிறவியிலேருந்து இருக்கு. அதாவது எனக்கு 1.5 வயசு இருக்கும் போதே பாட்டி இழந்தாங்க கேன்சர்ல. அவங்களுடைய காலமாரத்துக்கு முன்னாலேயே ஏதாவது ஒரு ஸ்ருதியில் யாரான பாடினா அது கூட ஸ்ருதி சேர்த்துட்டு இருந்தேன். அப்போதான் அவங்க சொன்னாங்க இந்த குழந்தைக்கு நீ கண்டிப்பா பாட்டு சொல்லி தரணும்னு. அங்க அப்பா எல்லாம் டாக்டர். அதனால தான் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பாட்டு ஒரு டீச்சர் வச்சு பண்ணாங்க. எப்போ 1.5 வயசுக்கு முன்னாலே எனக்கு ஸ்ருதி சேர்க்க வருது. அப்போ ஒன்றுமே ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும். அண்ட் நினைவருக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்வரப்படுத்த தெரியும். இப்போ இதெல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசுல இதெல்லாம் என்ன பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதான சொன்னால் அதை சொரப்படுத்தி கொடு. அந்த காலத்தில் இன்டர்நெட் கிடையாது. இல்லை இப்போல்லாம் அந்த குழந்தைகள் பண்ணுறது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே பாருங்க சார் இன்னொரு குழந்தை எப்படி பண்ணுறதை அனுப்புவாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு எப்படி எனக்கு அந்த சொரப்படுத்துகிற ஞானம் யாரும் சொல்லி தந்தாங்க எனக்கு தெரியாது. ஆனால் அது பிறவியாக எனக்கு இருக்கு. எங்கள் அப்பா பாடுவார். ஸோ அவருக்கு நோட்டேட் பண்ண தெரியாது. பட் எனக்கு சரி இந்த பாட்டு அவர் தான் சொல்லித்தார். நீ சத ச நீ த ப ம க ம க ம ப த நி ப த கமாஜ் ராகத்தில். ஸோ அது அப்போலேருந்தே எனக்கு இருக்குது. ஸோ அதனால 5-6 வயசுல அந்த வாத்தியாரை வச்சு ப்ளஸ் வீட்டில் எப்பொழுதுமே நல்ல சங்கீதம் இருக்கும். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கர்நாடிக் மியூசிக் எஸ்பெஷலி. அண்ட் முள்ள எங்கள் அண்ணாவுக்கு வந்து ஹிந்தி ஃபில்ம் மியூசிக் பிடிக்கும். ஸோ முள்ள அந்த ஒரு 70s கொஞ்சம் அந்த 13 வயசு வரத்துக்குள்ள ஆர்டி மருமனோட அப்போலேருந்து எனக்கு சினிமா பாட்டு பைத்தியம் வந்துடுச்சு. நிறைய அந்த குரல் இழந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஆனாலும் அந்த சங்கீதத்தை கத்துக்கிற வாய்ப்புகள் இப்போ யார்கிட்ட கத்துட்டு இருக்கேனோ அவங்க எல்லாம் இப்போ 112 115 வயசு இருப்பாங்க. என்னைக்கோ போயாச்சு. ஸோ அந்த காலத்து ஒரு மியூசிக் அந்த யோஜனைகள் அதெல்லாம் கத்துக்கிற எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து நான் அது ரொம்ப கிரேட்ஃபுல் டு காட். ஆனால் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ கூட சொல்லியிருந்தீங்க இந்த வாய்ஸ் எல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு ட்ரைனிங்னால பேசவே முடியாது, வாய்ஸ் லாஸ் பண்ற சிச்சுவேஷன்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது என்ன ரீசன் சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க சார். இருந்தாலும் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மியூசிக்ல தான் உங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச வேலையெல்லாம் விட்டுட்டு முழுமையா அந்த மியூசிக்காக உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிங்க. அது ஒரு தப்பான ஒரு ட்ரைனிங்னால அந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்க மைண்ட்ல ஓடின விஷயம் என்ன சார்? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? என்னடா இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன் பத்தி சொல்லுங்க. அதுல இருந்து ரெக்கவரி ஆகி வர்றது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? அதாவது நான் சொல்றேன், இந்த மாதிரி நடந்த வாய்ஸ் வந்து எனக்கு மாத்திரம் நடக்கல, ரொம்ப மோசமா நடந்தது. இப்படி இந்த அளவுக்கு மோசமா நடக்கிறது நான் மக்களை பார்த்துருக்கேன். ஒருத்தன் வந்து பைத்தியமா போயிட்டான். அவன் பேரு தேபாஷிஷன் நினைவிருக்கு, மேடு. இன்னொரு பொண்ணு 13 வயசுல அவளுக்கு பேர் வர ஆரம்பிச்சது. அவள் வாய்ஸ் போச்சு, பைத்தியமாயிட்டான், செத்து போயிட்டான். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் போர் ஒருத்தர் நம்ம பாடி தான் நம்ம லைஃபு.
வாய்ஸ் போயிடுத்துனா இப்போ ஒரு ரொம்ப பெரிய அழகான ஒரு நடிகை அவள் மூஞ்சியில் ஆசிட் விட்டுருந்தா அடுத்த சூசைடு தானே இல்லையா? ஒன்று பைத்தியம் பிடிக்கும், இல்லை அதை தாண்டி வருதுன்னா அவங்க வந்து ஒரு ஞானி ஆயிடுவாங்க. அதாவது என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் என்ன சொல்றது, அது அந்த 1983 மேல அவர் கொடுத்த டெக்னிக்ல பேசுற குரல் சூப்பரா வழியில வந்தது. ஸோ அவரே சொன்னார் 2 இயர்ஸ்ல பாரு நீ பாரு 2 இயர்ஸ். அந்த 2 இயர்ஸ் வந்து 12 வருஷம் எடுத்து. பட் நம்மளுக்கு எப்பவுமே இது நடக்க போறது அதுலயே என்னுடைய வாழ்க்கை போயிடுத்து. பட் ஃபுல்லா போயிடுத்துங்கிறது எனக்கு அந்த உள்ள ரியலைசேஷன் கொஞ்சம் அப்புறம் வந்தது. அப்போ நான் பயங்கரமாக நோயாளியாயிட்டேன். அது வந்து எனக்கு 96 தான் வந்தது, 39 ஏஜில். அது எங்கேயோ ஏன்னா வாய்ஸ் திருப்பி வரணும்னு கனவு இல்லையா, வாய்ஸ் திருப்பி வந்தாச்சு. இனிமேல் நம்ம டாப்பாக வரணும். அது அந்த டாப்பாக வரணுங்கிறது உள்ளூர நம்மளுக்கு அது நடக்க போகிறது இல்லைன்னு ஒரு ஐடியா மண்டை வந்த உடனே எனக்கு நோய் வந்துடுது. ஸ்பைனில் டிபி வந்துடுது. சாக கடந்தேன் படுத்த படுக்கை ஆகிட்டேன் கல்கட்டாவில். பார்க்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை அந்த காலத்தில். ஸோ அப்புறம் அவசியம் என்னடா இது ஒரு மனுஷனுக்கு வர நோயா? அதாவது அங்கே சொல்லிட்டாங்க இது கேன்சர் இருக்கலாம். எப்படி இது நம்மளுக்கு வந்தது? அப்போ என் தாட் எனக்கு என்ன வந்ததுன்னா, இந்த ஃபுல் இந்த குரலை இழந்து அந்த முயற்சி நம்ம எங்கேயோ டாப் லெவலில் போய் வரணும், அது எங்கேயோ தூரம் போயிட்டே இருக்கு. ஸோ நாம் வந்து சங்கீதத்தோடைய இருக்கிற உறவே நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம். சங்கீதத்தை நம்ம விரும்பித்தான், கடவுளை விரும்பித்தான். கடவுள் என் வீட்டில் வந்து உட்காரணும்னு சொல்ல முடியாது இல்லை, நீ விரும்பு, பக்தியோடு இரு. ஸோ சங்கீதத்தினுடைய அந்த நட்பை நான் வந்து சங்கீதத்தை பயன்படுத்தி எனக்காக தானே வேணும், அங்கே தானே இது எல்லாரும் வாழறோம். உண்மை நம்ம மனுஷா தானே, சிம்பிள் சாதாரண மனுஷா. அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த ஒரு உறவை நான் கட் பண்ணணும், நான் பிரிவு நான் வரணும் கிடையாது. எனக்கு சங்கீதம் இவ்வளோ கத்துண்டு இந்த அளவுக்கு வந்ததே போரும். அப்போதான் என்னுடைய ஜேர்னி லைஃப்ல ஆரம்பிச்சது. ஆனால் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது ஜீரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜீரோ. ஆனால் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கல? பர்சனல் லைஃப்ல அதிகமாக நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லையா? யோசிச்சு பிரயோஜனம் என்ன? அதாவது 24 வயசுல நான் பாடகன், ஒரு குரல் போன பாடகன். அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குரல் போன பாடகனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? அவங்களுக்கு உனக்கு ஒரு சிஸ்டரோ இருக்கிறது, ஏன் யார் எனக்கு பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறாரு, பாடுறதுக்கு ஹிஸ் ட்ரைங் டு கம் பிளேபேக் சிங்கர். அவள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இல்லை இப்போ குரல் போயிடுத்து அவள் திருப்பி வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கார், கொடுப்பீங்களா? அப்படியே போயிடுது. ஸோ அந்த அப்புறம் அந்த இப்போ கேட்குற சைக்கலாஜிக்கல் எப்படி எஃபெக்ட் பண்ணிட்டுன்னு என் மைண்டில் ஒரு ஆப்சேஷன் மாதிரி. ஆப்சேஷனுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஒரு பைத்தியக்கார ஒரு 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 பைத்தியக்காரி. இதுதான் நம்ம செஞ்சு எப்படி குரல் திருப்பி வந்தாகணும், எதுவுமே எனக்கு காணல. ஸோ அது என்னை காப்பாத்திட்டு, ஆனால் மற்றது எல்லாம் ஒதுந்து விழுந்தது. இதில் தான் வந்தானோ. அது இன்னைக்கு இருக்கு. எனக்கு விஜய் டிவியில் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கு. அது எனக்கு மனசில் ஒட்டவே இல்லை. ஸோ இது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சைக்காலஜி தான் என்ன இன்னைக்கு வரலும் வாழ வச்சிருக்கு, அந்த ஒரு ஃபோக்கஸ். ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் சென்னையில் இருக்கும்போது என் ரூம்மேட்டே நான் வந்து பாடிட்டு இருக்கும்போது ரூமில் ரொம்ப சிரிப்பாங்க, கல்லெடுத்து எறிவாங்க. கண்டிப்பாக லலா காலேஜ் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். அந்த காலம் 50 வருஷம் என்னால, நான் 74ல் வந்தேன். இந்த சிச்சுவேஷனில் வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸே அப்படியே உடைக்கிற மாதிரி தான். பயங்கரமாக உடைச்சது. அது பயங்கரமாக ரேக் பண்ணுவாங்க, பரிகாசனம் பண்ணுவாங்க. அந்த டூடு கல்ச்சர் நாம் வந்து வேஷ்டியை கட்டின்ட்டு போய் கச்சேரி பண்ணுறதெல்லாம் செட்டே ஆகலை. பட் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்லாரை போகும்போது அங்கே நான் ஹீரோ ஆகிட்டேன். பிகாஸ் அங்கே இருக்கிற க்ரௌடு வந்து ஒரு கிறிஸ்டலைஸ் க்ரௌடு, எல்லாம் யூனிவர்சிட்டி டாப்பர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அங்கே தான் எனக்கு எக்ஸ்எல்ஆரில் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது, பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஒரு ஃபனி லைஃப். ஆனால் அந்த டூட் கைஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க உங்களை ட்ரீட் பண்ண விதம்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக. அது எப்படி எல்லாம் சார் இவ்வளோ மோசமாக எல்லாம் ட்ரீட் பண்ணாங்க? இந்த கிளாசிக்கல்ல இருக்காதவங்க அந்த கிளாசிக்கலோட இந்த பிரிகாலாம் வச்சு அது ஒரு காமெடி மாதிரி நினைக்கிறாங்க அந்த காலத்தில். இப்போ இந்த ரியாலிட்டி ஷோல எல்லாம் பார்த்து கிளாசிக்கலுக்கு இருக்கிற மதிப்பு வேற மாதிரி லெவல்ல இருக்கு. 50 வருஷம் முன்னாலே இது இருக்கல, கண்டிப்பா இருக்கல. அதாவது நீங்க 40s பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பாட்டு கிளாசிக்கல் மியூசிக்காக தான் இருந்தது. அந்த 60s 70s
எஸ்பெஷலி நார்த் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக் பயங்கரமாக வந்து அந்த ஒரு கல்ச்சர். நான் வரும்போது ஆர்டி பர்மன் அப்போ அப்போதான் சாங் தம்மாரு தம் அதெல்லாம் பாம்பேல பயங்கரமாக வந்தது. அது இங்கேயும் வந்துச்சு. அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக் அந்த ராக்கு, ஹார்ட் ராக், ஆசிட், ப்ளூஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட க்ரௌட் இருக்கு. நான் அந்த க்ரௌடு பற்றி பேசிட்டு இருக்கேன். அவங்க இப்போ நான் ஆக்சுவலி லயோலா காலேஜில் அந்த காலத்தில் அந்த க்ரௌட் தான் டாமினேட்டிங். லயோலா காலேஜ் வேற மாதிரி க்ரௌடு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க வந்து வாய்மொழின்னு இருப்பாங்க. ஏன்னா உங்களோட டாமினன்ட் க்ரௌடு தான் ஒரு எந்த சமூகத்திலையும் அவங்க சொல்றது தான் கல்ச்சர், அவங்க பேசுறது தான் பேச்சு, அப்படி இருக்கும்ல. இது எந்த சமூகத்தையும் அப்படி நடக்கும். ஸோ அது வந்து இப்போ சொல்கிறேன். அதனால தான் ஸ்கூல்ஸில் புல்லிங் நடக்கிறது இல்லை. அது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் பயங்கர அதை வந்து அச்சா பசங்க தானே புல்லிங் நடக்கும், பசங்க தானே அது இல்லை, அது வந்து தப்பு. அதுக்குள்ளே நுழைஞ்சு அந்த எஜுகேஷன் நம்ம தரணும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ஸ் போய் அதுக்கப்புறம் வந்து நிறையா கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டாக வந்து உருவாக்கி இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி உங்களோட ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்குது சார். ஆனால் இருந்தாலுமே லைக் எனக்கு என்னென்னா நீங்கள் வந்து நிறையா பிளேபேக் சிங்கிங், நிறையா படத்துல எல்லாம் நிறையா பாடல்கள் பாடியிருக்கலாம். நீங்கள் அவ்வளோ ஃபேமில் இருந்தீங்க, அவ்வளோ லைம்லைட்டில் எல்லாம் இருந்தீங்க. பட் அது ஏன் சார் நீங்கள் ட்ரை பண்ணவே இல்லை? இந்த டெக்னாலஜி என்கிட்ட இருக்கிற டெக்னிக் சொல்லுவேன். ஒரு சர்வசாதாரணமாக ஒரு டேலண்ட் ஆடிஷனில் பாடுறவங்க சூப்பராக ஒரு ப்ரொஃபஷனலாக பாடக்கூடிய 6-9 மாதத்தில் பாடுறாங்க. நிறைய இடத்துல ஃபைனல்ஸில் மாற்ற தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது ஃபைனல்ஸே மாற்றிடுவேன். இது நான் இல்லை, இது என்கிட்ட இருக்கிற வித்தை. ஸோ என்னோடைய என்ன தாட்டு, அதாவது பூமி கரெக்டாக இருந்தால் தான் விதை போட்டு அங்கே அர்த்தம் இருக்கு. என்னை விட டேலண்டட் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இந்த வித்தை அவங்களுக்கு கிடைக்கணும், எனக்கு இல்லை. சிம்பிள். அதாவது நம்ம ஒரு பாடி நல்லா பாடுறாரு, நல்லா பரவாயில்ல, நல்லா இது எது கேட்கக்கூடாது. பாடினா எதானே செஞ்சா கேட்கறவனுக்கு மைண்ட் அவுட் ஆகிடணும். அது வந்து நம்ம வாய்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது, ஒர்க் ஷாப் பண்ணும்போது மக்களோட மைண்ட் அவுட் ஆக்கிடுவேன் நான். அதுதானே வாழ்க்கை. எதுக்கு நம்ம போயிட்டு ஸ்டூடியோவில் போய் ஒரு சாதாரணமாக பாடி அதுக்கு பாடுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களே, அன்றைக்கி இருந்தாங்க, என்றைக்குமே இருப்பாங்க. ஆனால் இந்த விஜய் டிவி அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் அதில் இல்லை, எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க சார்? அதாவது கூப்பிட்டா நம்ம வந்து அந்த கூப்பிடுற இதுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஒழிய, ஏன்னா அது ரொம்ப நாள் பண்ணிட்டேன். அதோட இன்க்ரிமெண்டல் வேல்யூ வந்து போயிடுச்சு. பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு இல்லை. இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். நாம் வந்து அந்த ஃபேம் போயிடும் இருந்துச்சுன்னா, இல்லை அந்த ரெக்கக்னிஷன் இப்போ இருக்குல்ல, எவ்வளோ வருஷம் ஆச்சு, இப்போ நீ கூப்பிட்டுருக்கீங்கல்ல, அது போகிறோம். இதுக்கு அந்த டெலிவிஷனை விட்டுட்டு ஏதான வேலை இருக்கா இல்லையான்னு நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும். இல்லை அந்த ஃபேமையே நம்ம வச்சுட்டு இருந்ததுன்னா பின்ன அதை வச்சு நம்ம விட்டுட்டு இருக்கணும். பட் நம்ம ஃபேம் வந்து போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஃபேமுக்காக வரக்கூடாது. நம்மக்கிட்ட நம்மளுடைய சப்ஜெக்ட் வேல்யூக்காக வர பேரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நிறையா ஃபேம் பார்த்துட்டீங்க, நிறையா பணம் சம்பாதிச்சிட்டீங்க. ரொம்ப நிறைய பணம் சம்பாதிக்கல. அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு ஜாலியாக நானே ஒரு வாய்ஸ் அகாடமி திறந்திருப்பேன். என்னோட இருக்கிற பணத்தெல்லாம் அதில் போட்டிருப்பேன். அந்த சம்பாதிச்சதில் நான் நிறைய பணம் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் இன்னும் நிறைய ஸ்பான்சர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இந்தியாவுக்கு ரொம்ப தேவையானது ஒரு வாய்ஸ் இன்ஸ்டிடியூட், ஒரு வாய்ஸ் அகாடமி வேணும். நான் சொன்னது இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து இது ஒரு ரிசர்ச் பண்ணி எப்படி வெஸ்ட்டில் பல பெரிய பெரிய வாய்ஸ் அகாடமிஸ் இருக்குது. அது இந்தியா மாதிரி ஒரு வோக்கல் மியூசிக் எப்படி நம்ம வாய்ஸ் அகாடமி இல்லாமல் இருக்கும். டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ண, ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ண, ரிசர்ச் நடக்கணும். நிறைய கேள்விகளுக்கு பதில் வேணும். மெடிக்கல் சயின்ஸ் கூட கொலாபரேஷன்ஸ் வேணும். என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருந்தால் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் போட்டு நான் யாரு மேலேயும் நான் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நாங்களும் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, லைக் நீங்கள் நிறையா சம்பாதிச்சிட்டீங்க அந்த மாதிரி தான் நினச்சி. இது கேட்டது நல்லதாச்சு. இப்போது நான் போய் ஸ்பான்சர்ஷிப் கேட்டால் கூட இவர் எதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கேட்குறாரு, இவர்கிட்ட எவ்வளோ இருக்கும் பணம், என்கிட்ட பணம் இல்லை. இன்னைக்கு நிஜமா சொல்றேன், இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆனோம்னா, சப்போஸ் நான் வேலை நிப்பாட்டிட்டுனா, எனக்கு இருக்கிற பணத்தை நான் வந்து பேங்க்ல போட்டா அதுலேருந்து வர வட்டியை வச்சு என்னுடைய அம்மாவே என்னையும் நான் பார்த்துக்க முடியாது. இது வந்து நான் நிறைய தப்பான எடுத்த முடிவும் இருக்கலாம். ஃபினான்ஷியலி நிறைய கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். பட் வாட் டு டு? கேர்லெஸ் மீன்ஸ் எப்படி சார்? கேர்லெஸ்னா நான் அதாவது நிறைய பேரை நம்பி வேற அகாடமி ஆரம்பிச்சு இன்வெஸ்ட் எல்லாம் கவனிக்காம, அது பணத்து மேலே ஒரு கவனிப்பே இல்லாமல்
அதை நான் கவனிக்கவே இல்லை. எவ்வளோ வந்தது, எங்கே போச்சு, என்ன போச்சு தெரியல. ஆனால் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணீங்க, மியூசிக் அகாடமி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க. மியூசிக் அகாடமி ஸ்டார்ட் பண்ணதில் நான் பணம் பெருசாக லூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு வேறு எங்கே அதிகமாக அது லூஸ் ஆச்சு சார்? நம்மளுக்கு வந்து சம்பாத்தியமே இருக்கலைன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் அது மக்களுக்கு தெரியணும், அதாவது இந்த பிஸ்னஸில் போடுங்க, நாம் உங்களுக்கு 30% இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், ஒரு மாதத்துக்கு 3% கொடுப்போம். இந்த மாதிரியெல்லாம் நான் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்டின்ட்டு கொஞ்சம் பணம் எல்லாம் போயிருக்கு. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸே இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ஒன்று புரிஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் யார் லைஃப்பில் இந்த ட்ரஸ்ட்னு சொல்கிறோம்ல, ட்ரஸ்ட்டுங்கிற வேர்டு நம்ம விட்டுடணும். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நான் நம்பி பண்ணிட்டேன், அவன் ஃப்ரெண்டு, அது ஒரு அவங்க மேலே ப்ரெஷர் போடுறது. எல்லாருக்கும் தன்னுடைய கப்பலை காப்பாற்றணும். அதுக்கு அவங்க தன்னோட ஃபேமிலியும் தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு மனுஷன் என்ன வேணால் செய்வான். ஸோ ஓரளவுக்கு தான் அந்த ட்ரஸ்ட்டை வைக்கணும் ஒழிய, எங்கேயான அந்த கான்ஃப்ளிக்ட் வந்துடுச்சுன்னா அவனுடைய இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறான். அந்த மாதிரி நான் மாட்டிகிட்டு இருக்கேன். மாட்டின்னு சம்பாதிச்ச பணம் ரொம்ப போச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் போச்சு. ஸோ இன்னைக்கு என்கிட்ட, அதாவது மேபி நான் இந்த அளவுக்கு இருந்திருக்காரு, டிவியில் இருந்திருக்காரு, இவர்கிட்ட இவ்வளோ கோடி இருக்கும்னு நினைச்சவங்க எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க. மேபி அவங்க கணக்கு தப்பாக இருக்கலாம், அதாவது அது மக்கள் போடுற கணக்கு தப்பு. ஆனால் என்கிட்ட பட் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க எனக்கு தெரிஞ்ச வரல் சென்சிபிளாக இருக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க அவங்க கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்கள் இல்லையா, இவ்வளோ சம்பாதிச்சு எப்படி வரதில்லை. அது மேபி நம்ம என்ன கவனிக்கிறதுலன்னா, அந்த சம்பாதிக்கிற பீரியட் லிமிட்டெட். அந்த பீரியட்ல இது என்னைக்குமே அது அது சம்பாதிக்கிறவங்க தான் தப்பு. அது நீங்க எதையும் சொல்ல முடியாது. ஆனால் லைஃப்ல எடுத்த தப்பான ஒரு டிசிஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா எப்போவாது ஒரு தருணத்துல, இந்த டிசிஷன் நம்ம எடுத்திருக்க வேணாமே அப்படின்னு? அதாவது கஷ்டத்தை பொறுத்துக்கிற ரொம்ப பயங்கரமா எனக்கு பவர் கூடிய புது வாய்ப்புகள் தேடி ரிஸ்க் எடுத்துன்னு பண்ற எனக்குள்ள பவர் கம்மி. ரெண்டாவது, இன்னைக்கு டெக்னாலஜி காலம். எனக்கு இந்த டெக்னாலஜி மேல ஒரு பிடிக்காது. அதனால்தான் இந்த வாய்ஸ்ல ரொம்ப அது காதால கேட்கறது இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அது ஒரு இன்னும் கொஞ்சம் அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் முயற்சி, நிறைய விஷயம் எனக்கு அதில் இது வராதுன்னு சொன்னால் விட்டுடுவேன் ஃபுல்லாக. ஸோ எனக்கு எது வரதோ அதை வச்சு நான் அது இன்னும் டீப்பாக போய் இது வரலையோ 100% விட்டுடுவேன். ஸோ எனக்கு 100 or 0ங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக பாதிச்சிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சார் லைஃப்பில் ஃபைனலாக அடுத்த கட்ட அப்டேட்? எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்தியாவுக்கு ஒரு வாய்ஸ் இன்ஸ்டிடியூட் தேவை. இது நம்மளுடைய மியூசிக் இண்டஸ்ட்ரி, அது கிளாசிக்கல் மியூசிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபில்மி, எல்லாரும் சேர்ந்து அது கவர்மெண்ட்டோட ஹெல்ப் எடுத்துட்டு எல்லாம் பண்ணி அவங்க இந்த நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு வாய்ஸ் இன்ஸ்டிடியூட் தேவை. அது அனந்த் பைரவா வாய்ஸ் இன்ஸ்டிடியூட் கண்டிப்பாக கிடையாது. இண்டஸ்ட்ரியோட பெரியவங்கெல்லாம் அதில் எனக்கு தெரிஞ்சதை நான் கொடுத்து ஃபாரின் இதெல்லாம் கொண்டு நிறைய டீச்சர்ஸ் உருவாக்கி ரிசர்ச் உருவாக்கி கண்டிப்பாக அது தேவை. இது நான் சொல்லுவேன். இதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது, நம்மளுடைய கிளாசிக்கல் மியூசிக், கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி, இது நம்மளுக்கு ஆடியன்ஸஸ் இன்னைக்கு பயங்கரமாக குறைஞ்சிட்டாங்க. கர்நாடிக் மியூசிக் ஆனாலும் ஆடியன்ஸஸ் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த சபாஸ். ஹிந்துஸ்தானி மியூசிக் நிறைய ரொம்ப நல்லா கற்றுன பேருக்கெல்லாம் இன்னைக்கு கச்சேரி கிடையாது, எல்லாம் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மியூசிக்கை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் பப்ளிக் உங்கள் ஏஜ் குரூப், அடுத்த ஏஜ் குரூப்பில் கிளாசிக்கல் மியூசிக்கோட டேஸ்ட் எப்படி டெவலப் ஆகும், அதை நீங்கள் லைவ் கான்சர்ட்ஸை போட்டு தான் அவங்களுக்கு அந்த லைவ் கான்சர்ட்டோடைய டேஸ்ட்டில் அது கிளாசிக்கல் மியூசிக்கு ஆடியன்ஸ் உருவாகும். இது கண்டிப்பாக அதுக்கு எப்படியான கண்ட்ரிபியூட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது பேசி ஸ்பான்சர்ஸ்கிட்ட பேசி ஆர்கனைசர்கிட்ட பேசி இப்போ நான் ஆர்டிஎம் அகாடமின்னு ஒரு பாம்பேல அகாடமி இருக்குது. அதில் சோனு நிகம், கேஎஸ் சித்ரா, நான், அருணா சாய்ராம், நாம் எல்லாம் சேர்ந்து அண்ட் ப்ளஸ் அந்த போர்ட்லேருந்து நான் அவங்களுக்கு ஹெட் ஆஃப் மியூசிக்காகவும் இருந்திருக்கேன். ஸோ அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணால் சினிமா பாட்டு எல்லாம் அதில் வச்சு நீங்கள் டீச்சரை சாப்பிடுங்க, ஆனால் நீங்கள் கர்நாடிக் மியூசிக் அண்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக்காக நீங்கள் வாய்ஸ்க்காக நீங்கள் செஞ்சாகணும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கொண்டு வந்து கார்ப்பரேட் சப்போர்ட் கொண்டு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க இன் பிரின்சிபல் அதை ஒத்துட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து நான் புஷ் பண்ண போகிறேன். நான் கடைசியில் என்ன பணம் இருக்கோ நான் சார் இன்னைக்கு அந்த பணமெல்லாம் அந்த இன்ஸ்டியூட் போயிடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லதா அன்பா இதை நடத்தினதுக்கு நன்றி. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.